Hello friends, welcome back to AG Vlogs. அரே கொஞ்சம் பின்னாடி பாருங்களா வந்து மோனா தோசை சுடுங்குது எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஆனந்தமா தான் இருக்குது. நல்லா சுடுது ஆல்ரெடி நான் வந்து 2 தோசை முழுங்கிட்டேன். தோசை சுட்டுங்குது மோனா சூப்பரா. நீ சாப்பிட்டியா? வந்து நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு லேட் ஆயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால மோனா சுட்டு கொடுத்துங்குது. இல்லைனா யூஸ்வலி மம்மி தான் சுட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு மோனா தோசை சுட்டு கொடுத்துருந்தேன். சந்தோஷம் சூப்பர். அது எனக்கே தெரியல அது மோனா தான் சுச்சா மம்மி சுச்சான்னு. அது யார் சுட்டுதுன்னு தெரியாம நான் சாப்பிட்டு போன வாட்டியா நான் இந்த வாட்டி நினைச்சேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மோனா கிளம்புது. வந்த நாட்கள் வந்து கோவா ட்ரிப் எல்லாம் முடிச்சுக்கிச்சு. இப்போ வந்து ரிட்டர்ன் போகுது. இன்னைக்கு 2 மாசம் அது அங்கே தான் இருக்கணும். இங்கே அப்பப்போ அந்த போல கெஸ்ட் மாதிரி அப்பப்போ வர்றது கூட டவுட் தான். ஏன்னா லீவ் வந்தால் லீவ் போடணும். அதனால 2 மாசம் அங்கே தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இருக்கக்கூடாது 2 மாசம். இந்த மாசமே முடிச்சுட்டு அம்மா சீக்கிரம் வந்து சேருமான்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஒரு ஆவலோட காத்துங்கிறேன். லைக் ஒரு வேண்டிங்கிற சினாச்சி இவ்வளோ நாள் முடிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடுவோம். சரி, நம்ம கையால் ஹஸ்பண்டுக்கு தோசை சுட்டு போட்டு தோசை சுட்டுட்ருக்கேன். அவர் ஏஞ்சது லேட்டு. ஏன்னா நேற்று சுத்தமாக உடம்பு சரியில்லைல்ல. ஸோ ஏஞ்சதே லேட்டு. அதனால் மம்மி டேடி வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்க. எங்களுக்கெலாம் அவங்க சுட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டேன். இப்போ என் ஹஸ்பண்டுக்காக நான் சுட்டேன். பாவம் சின்னதாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல. அவரோட பார்த்துருக்கீங்க. எஸ் ஆமா. நீ தோசையா போடு மற்றதான அப்புறம் பேசிக்கலாம். ஓகே பாப்பா என்ன பாசம் அப்பா. எல்லாரும் வீட்டுல மாமியார் மருமகள் இந்த மாதிரி இருந்தா நாட்டுல வந்து சீரியலே எடுக்க தேவையில்லை. ஆமா, எல்லா வீட்லயும் மருமகளும் மாமியார் மருமகள் இப்படி இருந்தா அல்ல சந்தோஷம். இப்படி இருந்தா சீரியல் பாக்குற மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. லைக் என்ன சொல்றது, அந்த மாதிரி அந்த மாமியார் மருமகள் கொடுமைகள் அதெல்லாம் சீரியல். ஆனா ரியாலிட்டி இந்த மாதிரி தான். இவங்க வந்து போயிட்டு வான்னு சொல்லிடுதோ ஆக பாசம் என்ன ஒரு ஆனந்த கண்ணு. சரி ஃப்ரெண்ட்ஸ், மம்மி கிளம்பிட்டாங்க. மம்மிக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே பாய் மம்மி. ரெடி போற டாடி ட்ராப்பா? திருப்பி எப்போ வரான்னு தெரியாது. சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். எல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இன்னைக்கு லீவு, உடம்பு சரியில்லை. லீவ்னால இந்த வீக் ஆஃப். இன்னைக்கு எனக்கு வந்து சண்டே மண்டே வீக் ஆஃப். எவ்ரி மந்த் எனக்கு சேஞ்ச் ஆகினு இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு மண்டே, அதனால எனக்கு வந்து சண்டே மண்டே வீக் ஆஃப். நான் வேலைக்கு போனோம். கரெக்டாக இந்த மேடமும் போய் ட்ராப் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். உடம்பு இன்னும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கரகரன்னு தொண்டை. பை பாய். அவங்கள அனுப்பிச்சிட்டோம். நான் எப்பவுமே இப்படிதான் வழி எடுப்பேன். தெரிஞ்ச விஷயம், நீ சொல்லணும்னு தேவையில்லைல்ல. ஓ இவங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அவங்க கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மேடம் நான் வழியை அன்னைக்கு போய்க்கணும். போ கோ கெட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. என்னடா ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் இங்கே இருக்காளேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக வந்து மண்டே வரைக்கும் நம்ம ஊருக்கு போகல, இங்கே தான் இருப்போம். மூச்சு வாங்குது. என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆக்சுவலாக நான் இன்னும் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல நான் இன்னைக்கு ஊருக்கு போகல அப்படின்றது. நான் போகிறேன்னு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராங்க் கேட்டிருந்தீங்களே, இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராங்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாருன்ட்டு. இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் இன்லா கூடயும் அப்புறம் கொஞ்சம் கசின்ஸ் கூடயும் வந்து நான் மூவி போகிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ போயிட்டு நான் வர்றதுக்குள்ளே அவர் வந்துடுவார். ஸோ அவர் என்ன நினைப்பாருன்னா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு நினைப்பார். ஓகேவா? ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அவரோட ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம். என்னோடய சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என் சிஸ்டர் என்னோட ரூமில் வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நடை கட்டும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபீனிக்ஸ் மால் தான் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். ரோட்டில் பஸ்ஸு ஒன்று மாறி இன்னொரு பஸ் போயிட்டு இருக்கோம். வாட் கெவின்?
நம்ம வந்து மூவி வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து என்னென்னா அவர் வந்துட்டு இருக்காரு போல், எனக்கு தெரில. எனக்கு வந்து ஒரு 5 to 6 times கால் வந்துச்சு, நான் எடுக்கவே இல்லை. சரி ரொம்ப பயமுறுத்த வேணாம், அப்புறம் டேரெக்டாக நான் ஏர்போர்ட்டு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்றவாரு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா எடுத்து நான் கிளம்பிட்டேன், தேட்டர்லேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்ட்டு அப்போது 1 hour பிஃபோர் கட் பண்ணார். இப்போது வர டைம் தானா, வருவார் இன்னொரு 1/2 hour 10-15 minutesக்குள்ளார வந்துடுவார். அதுக்குள்ளார நான் வந்து ரூமை நீட் பண்ணிட்டு டிப்பு டிப்பு டிப்புன்னு ஷிலு ரூம் போனோம். அதுக்கப்புறம் எப்படி ப்ராங்க் பண்ணுறதுன்னு தெரியல, பண்ணலாம். A few moments later. இதோ ஒரு நாய் வந்துருக்குறாங்க, எனக்கு தெரியும். ஏதோ ஃப்ளோவில் 2 முட்டா அவன் இன்னும் போலியா, இன்னும் ஃப்ரீடமே இல்லையா, நிம்மதியா இருந்த ஜாலியாக்கலான்ட்டு இன்னும் போக மாட்டேங்குது. ப்ளீஸ் இன்னைக்கு நைட்டு என்ன நைட்டு ஃப்ளைட் ஏன் 6 மணி பண்ணிட்டேன்னு சொல்லத்தான் போகணும்னு சொல்ல வேண்டியது, போகாதான்னு என்ன சொல்றது. அப்போ புக் பண்ணிட்டு காசு மேல என்ன பல்ப்ல இதாகுதா, நான் புக்கே பண்ணலையா? அப்ப நேற்று புக் பண்ணேன்னா அந்த ரியாக்ஷன் தான் எடுக்க முடியல. கத்துற சத்தோட்டி கேச்சாடா, ஆளு கிடைக்கல. சும்மா பார்த்தாலே பயந்து இருப்பேன். யாரும் இட்டு மேல இருந்துச்சு, லைட் கூட இருக்கலாம். சும்மா இருந்தாலும் பயந்து இருப்பேன். மேக்கப் இல்லாம சத்து கேட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க எல்லாம் என்னென்ன நடந்துச்சு, காமெடி அட்ராசிட்டிஸ் இந்த மேடம் பண்ணியிருந்த எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து நான் ஊருக்கு போகிறேன் டிக்கெட் பண்ணிட்டேன் 6 மணிக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீ போயிட்டு வா, நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு எனக்கு தெரியாது என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு கரெக்டாக ஒரு மதியானம் கால் பண்ணேன். அப்புறம் சொல்லிச்சு இல்லை நான் வந்து எல்லாரும் கூட கசின்ஸ் கூட சேர்ந்துன்னு அதை எங்களோட கசின்ஸோட சேர்ந்துக்க நான் மூவிக்கு போகிறேன், நான் அப்படியே போயிட்டு அப்படியே டைரக்டா வந்து நானே போறேன். அப்ப நான் பார்த்தேன் என்னடா இது 6 மணிக்கு ஃபிளைட்னு சொல்லிட்டு இது மூவிக்கு போதா, அது கரெக்டா டைமுக்கு முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். சரி நான் சொன்னேன் ஓகே சரி போயிட்டு வா, போயிட்டு அப்படியே கரெக்டா கிளம்பிடு, டைம் வேஸ்ட் பண்ணாத, 2 hours பிஃபோர் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி என்ன பண்ண 4 மணிக்கு கால் பண்ண, 4 மணில இருந்து போனே எடுக்கல. கொஞ்ச நேரம் சாரி டங்கு டிஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் எடுக்கவே இல்லை. என்னடா இது எடுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு வாட்டி எடுத்துச்சு, என்ன சவுண்ட் கேட்டுனுச்சு, இன்னும் படம் மூவி சவுண்ட் கேட்டுனுச்சு எனக்கு. என்னப்பா இது நீ வந்து போகலையா, இன்னும் டைம் ஆயினுக்குது, எப்போ போயிடுற, எப்போ ஃப்ளைட்டை பிடிக்குவ, இன்னும் 1 hour தான் ஆகுதுன்னா அதெல்லாம் நான் போயிடுவேன் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுச்சு. நானும் கட் பண்ணிட்டேன். சரி ஓகே நான் அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பி வீட்டுக்கு வந்து கீழே எங்கள் அம்மா கிட்ட நான் பேசியிருந்தேன். என்னம்மா வந்துச்சா உனக்கு கால் என்ன வந்துச்சா, இல்லப்பா கால் பண்ண கால் எடுக்கல என்ன தெரியலப்பா அப்படின்னு நான் திட்டிருந்தேன். இதுக்கு தான் சொல்றது, ஒன்று இங்கே இருக்கணும், சும்மா வந்து ஊருக்கு போறேன் என்ன டிக்கெட் புக் பண்ணுறது போச்சா இல்லையான்னு கூட தெரில அப்படின்னா டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு, ரீச்டுன்னு. சரி அப்புறம் மம்மிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ரீச்டுன்னு வந்துச்சு மெசேஜ், என்ன பண்ணுறது போயிடுச்சு, அதோட எப்போ வருதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக பேசிட்டு கீழே நம்ம ரூமுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் அப்போ தான் வந்தேன். இல்லை சரி போயிட்டு
ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியே ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கும் போது தான் சடனா பான்னு வந்து இது போயிடுச்சு. நான் கான் கத்திட்டேன், என்னடா இது அந்த ஊருக்கு போயிட்டு போற வேண்டிய பீஸ் வந்து இங்க இல்லைங்குதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் என்னடா நடந்துச்சு நீங்க பாத்தீங்க. நான் வந்து சும்மா ஃபன்னா தான் நானும் சொன்னேன், ஏன் வந்து ஐயோ நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபன்னா தான் சொன்னேன். ஆக்சுவலா இது இருந்தா தான் எனக்கு ஃபன்னு. சொல்லிடுவீங்களா? இல்ல ஆக்சுவலா இது இருந்தா தான் ஃபன்னு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஜுலோன்னு இருக்க ரூம், நான் பாட்டுன்னு வருவேன், வேலை முடிச்சுட்டு வருவேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒன்று தூங்குவேன், இல்லைனா வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு டீ கடியில் உட்காந்துக்குவேன், இல்லை வெளில சுற்றி நிற்குவேன் வண்டி அடிச்சுக்குன்னு. ஆனால் மோனா இருந்துச்சுன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். மோனா இருந்துச்சுன்னா எதனா ஒன்று ஓடி நிற்கும், எதனா ஒன்று ஃபன் பண்ணி நிற்கும், 2 பேரும் WWE ஆடி எதனா ஒன்று ஃபன்னாக இருக்கோ, இல்லை எதனா ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்போம்னா எடிட்டிங் வேலை, அந்த வேலை இந்த வேலை, அப்புறமா இந்த ரூம் கிளீன் பண்ணுறதே ஒரு பெரிய பாடாக இருக்கும் மோனாக்கு. ஆனால் மோனா இருந்தால் ஒரு டைம் பாஸ் ஓடிடும் எனக்கு. ஆனா ஊருக்கு போற என்னத்துக்கு ஊருக்கு போறேன் இப்பதான் நான் வந்தேன்னு கூட நான் கேட்டது தான் இருந்தேன். இல்ல கொஞ்சம் போயிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அடுத்த வரணும், இதுக்குதுன்னு சொல்லினால்தான் சரி ஓகே போய் பார்த்தணும் அப்போன்னு சொன்னேன் நான். ஆனா இந்த மாதிரி ஃபன் பண்ணணும்னு வந்து நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். சரியான சம்பவம் பண்ணி விட்டுச்சு. இதுதான் சரியான பிராங்க். இது நிஜமாவே பிராங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். யார் அப்புறமா நீங்க வந்து இல்லை உங்களுக்கு தெரியும், அதனால சத்தியமா மூஞ்சி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அடடா என்னடா இதுன்னு ஆயிடுச்சு எனக்கு. நீ ஃப்ளைட்ல போயின்னு இருக்கணுமே, நீங்க என்ன பண்ற அந்த மாதிரி ஆயிடுச்சு. செம்ம பிராங்க் பண்ணாங்க, வேற லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏமாந்த தருணம். இன்னும் நிறைய ஏமாத்துறோம், நிறைய பிராங்க் வரும். ஓகே என்ன பண்ணல சரியான பிராங்க் ஒண்ணு வரல, பண்ணுங்க பாக்கலாம். இல்ல கண்டிப்பா பண்ணுங்க, நான் பாக்குறேன் என்ன பிராங்க் நானும் பாக்குறேன். பார்க்கத்தானே போறேன் இப்ப இல்ல, ஆனா ஒரு பிராங்க் பண்ணுவேன். பிளான் பண்ணியாச்சு, வேற லெவல் பிராங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நீங்க. நானும் நிறைய பிராங்க் யோசிச்சு பண்ண உன்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணு. நீ பண்ணா நான் உனக்கு ரிப்பீட் கொடுக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டங்கு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.